சங்கீதத்தின் புஸ்தகம் முதலாவது சங்கீதம். பேபி ஒரு வசனமும் மற்ற எல்லாரும் ஒரு வசனமும் வாசிக்கலாம். ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கண்ணை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் வாழ்வதெல்லாம் காய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்றுக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்கள் வழியில் அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். எல்லாரும் உட்காரலாம். கர்த்தாவே, எங்களோடு பேசும், எங்களை உயர்ப்பியும், வழி நடத்தும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ரைட், இந்த ஊருக்கு வந்த உடனே, தென்காசிக்கு வந்த உடனே ஒவ்வொரு கடையாக போய் வேலை இருக்கான்னு கேட்டேன். எங்கெல்லாமா போகுது, போயிட்டு போட்டு நான் சிறுகவும் தேவன் பெருகவும் வேண்டும். ஒவ்வொரு கடையாக போய் வேலை இருக்கா வேலை இருக்கா வேலை இருக்கான்னு. என் கூட கிறிஸ்துமஸ் பிரதர் வேறு வந்தார். உடனே ஒரு ஐஸ் கம்பெனியில் போய் கேட்டேன், ஐயா நான் ஐஸ் போடுதேன். அவங்க ஐஸ் கம்பெனியில் வேலைக்கு ஆள் தேவைப்படுறீங்க. உடனே ஐஸ் கம்பெனியில் எடுத்துக்கிட்டான். ரயில் ஐஸ் காலை பையாவும் 2 நாள் கொண்டு போய் விட்டாச்சு. டார்பாஜி கட்டி அவளும் ஐஸை எடுக்க வைக்க. ஒரு நாள் வேலை இருந்தாலோ ஒரே நாள் ராத்திரி முழுக்க ஐஸ் போடணும். நான் அங்கே இருக்கும்போது தண்ணி அடித்தேன், சாரையம் குடித்தேன், கஞ்சா குடித்தேன். ரசிக்கப்படுவதுக்கு முந்தி உடனே சாரையத்தை விட்டேன், கஞ்சாவை விட்டேன், தண்ணியை விட்டேன், எல்லாத்தையும் விட்டு பரிசுத்தமாகி ஊழியம் செய்யணுன்ட்டு தான் இங்கே தென்காசிக்கு வந்திருக்கிறேன். ரொம்ப அர்ப்பணிப்பு. நான் இந்த போதைப் பொருளை தொடக்கூடாதுங்கிறது வைராக்கியமாக இருந்தேன். இங்கே வந்த பிறகு இந்த ஐஸ் போடுறதுன்னு பூரா பேருமே சிகரெட்டு, பீடி சிகரெட்டு குடிக்க முடியும். நான் பீடி சிகரெட்லாம் விட்டுட்டேன். இந்த பீடி சிகரெட்டு விட்டாலும் அவன் சிகரெட்டு குடிச்சிட்டு விடுவாங்களா, அது கிட்ட போனோன்னா அந்த சுவாசம் எனக்குள்ளே போகும்போது அப்படியே எனக்கு சொர்க்கத்தில் போன மாதிரி இருக்கும். பார்த்தேன், இது எத்தனை நாளைக்கு பார்க்கன்ட்டு. இவனெல்லாம் 10 மணி ஆகிட்டுனா எல்லோரும் போயிடுவாங்க. நானும் ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வந்து நானும் பற்ற வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஈச்சா இருக்கானே, அவள் ஐஸ் போட்டாவோ. அவன் எசக்கி, ஈச்சா, அந்த பாலமுருகன், இங்கே உள்ளவனு ரொம்ப பேர் ஐஸ் போட்டானோ. இன்னும் லோடுமேன் வேலைலாம் பார்க்கான். அவன் ரொம்ப பேருக்கு இடையால தான் ஐஸ் வியாபாரி அதிகம். இவன் ஈச்சா என் கூட படுத்துருப்பான் விடியகாலம் வரைக்கும். ஏன் மாப்பிள்ள, உலகத்தில் வாழ்ந்தா எல்லாம் குடிக்கணும், இல்லைன்னா பிறந்ததுலேயே ஒரு இது இல்லை, அர்த்தம் இல்லை அப்படின்ட்டு ஒரு கஞ்சாவை போட்டு கையில் கொடுத்தான். எனக்கு கஞ்சாவை போட்டுட்டோம்னா கொட்டுன்னு அடிக்கா. இனிமேல் கஞ்சா குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சது. எங்கே ரசிக்கப்பட்டிருக்கேன், அழைப்பை பெற்றிருக்கேன், அபிஷேகம் பெற்றிருக்கேன். இங்கே வந்து ஊழியத்தை செய்யணும்ட்டு இங்கே வந்து வீடுகளில் ஜெபக்கூட்டம் நடக்கு. ஊழியம் கூட ஆரம்பிக்கலை. ஊழியம் ஆரம்பிச்சோ, ஜெபக்கூட்டங்கள் நடக்கு. நான் ஊழியங்கள் ஆரம்பிக்கலை. அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் விட்ட பிறகு சிகரெட்டு குடிக்கும் போதே அது என்னை பிடிச்சிக்கிட்டு உடனே கஞ்சா வரையவன் ஒரு பீடியை போட்டு கொடுத்துட்டா. பீடியை அடித்த பிறகு நைட்டில் எப்போண்டா 10 மணி ஆகுது, இப்போ ஐஸ் கம்பெனிக்கு போகும் கொட்டு நிற்பேன். 10 மணி ஆகிட்டுனா ஐஸ் கம்பெனிக்கு போயிடுவேன். போய் அங்கே வாங்கி குடிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. சாப்பிட்டே காணல. முதல் வசனத்தை வாசிப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், ஆமென், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். 4வது வசனம். துன்மார்க்கரோ ஆமென் அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள்.
ஆகையால் ஆமென். துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் ஆ, நீதிமான்களின் நீதிமான்களுடைய சபையிலும் நிலைநிற்பதில்லை. எது வேண்டான்னு ஒதுக்குனாரோ நீ அதை திரும்ப செஞ்சா அது மரணத்தை பிறப்பிக்கும். தேவன் ஒரு காரியத்தை ஆராய்ந்து புடமிடப்பட்டு அதுக்காக நமக்காக சிலுவைகளை கரையம் கட்டி அந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு நியமித்து அவரை தன் அச்சடையாளமாக எனக்கு மாற்றி இருக்கிறார். எனக்கு போய் என்ன வந்திருக்கு வாயில உண்மை தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. நான் இப்போ என்ன செய்தேன்? உண்மையை சிலுவையில் அறிஞ்சிட்டு எதை ஏற்றுக்கிட்டேன்? பொய்யை ஏற்றுக்கிட்டேன். இந்த பொய்க்குண்டான முதல்ல செஞ்ச பொய்க்கு தண்டனை குறையும். ஆனால் நான் பரிசுத்தமாக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்து என் பாவத்தை அறிக்கை செய்து உண்மையை தரித்த பிறகு நான் பொய்யை தரித்து கொண்டேனால் அதற்குண்டான தண்டனை பயங்கரமாக இருக்கும். நீ முதல்ல பொய்யா பேசிக்கிட்டீங்க, ஒரு தண்டனை கிடையாது. அந்த பொய் கேட்ட தண்டனை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அதான். ஆனால் நீ அறிக்கை செய்து திரும்ப பொய் செஞ்சேன்னா அதுக்கு தண்டனை டபுளாக இருக்கும். ஏன்னா இயேசுவை சிலுவை திரும்பவும் என்ன செய்கிறோம்? சிலுவையை அறைகிறோம். அல்லேலூயா. அநேகருடைய தன்மை அதான். இந்த வேதத்தை பற்றி கேரே பண்ணுறது இயேசுநாதர் சோத்திரம் அல்லேலூயா அவர் போதும் கர்த்தர் என்னை காப்பார் இல்லை. நமக்குன்னு அவர் வாயின் வார்த்தையை எடுத்து வந்திருக்காரு, அதன்படி நடக்கணும். அவர் என்ன செய்யலாரு? துன்மார்க்கருடைய வழியில் நில்லாமலும் பாவிகருடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலும் உட்காராமலும் இருக்கணுங்காரு. அதை மீறினா நீதிமன்றங்களுடைய சபையில் என்ன செய்வதில்லை. அதை மீறினா துன்மார்க்கன் பறக்கடிக்கிற பதரை போல மாறி விடுவான். அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும் இயேசுவின் நாமத்தினால. ஆதாமும் ஏவாளும் இந்த கனியை இந்த கனியை சாப்பிடாதுன்னு சொன்னார் கர்த்தர். அவங்க சாப்பிட்டாங்க, என்ன ஆச்சு? மரணம் நேரிட்டது. ஆமென். அந்த எதனால மரணம்? அதே பழத்தினால்தான் மரணம் நேரிட்டது. பெலிஸ்தர் அல்லையா சவுலை கூப்பிட்டாரு. சவுலை எங்க வா. இந்த பெலிஸ்தரில் வீட்டில் உள்ள சோறில் நாய் நீர் விடுகிற நாய் முதற்கொண்டு இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் காலி பண்ணிருந்தாரு. அவங்க ஒழிச்சு வச்சான். ஆனால் அந்த பெலிஸ்தரால தான் மரணம் யாருக்கு நேரிப்பட்டது? ஈசாக்குக்கா? சவுலுக்கு. அல்லேலூயா. விளக்குனது கனியை சாப்பிட்டதுனால அங்கே மரணம். நம்ம எதை விளக்கிட்டோமோ, ஆண்டவர் எதை விளக்க சொல்லி நம்ம விளக்கிட்டோமோ திரும்ப செய்தோம்னா அதிலிருந்து வர்ற தண்டனையும் அதனால வர்ற பிரச்சனையும் அதில் பாடுகளும் அதிகமாக இருக்கும். பெலிஸ்தர் பிள்ளையிலே கட்டக்கூடாதுன்னு வேதம். ஆனால் சிம்சோனுக்கு யார் மேலே தான் ஈர்ப்பு சக்தி வருது? பெலிஸ்தர் பெண்ணு மேலே தான் ஈர்ப்பு சக்தி வருது. கானானிய பெண்ணை கட்டக்கூடாதுங்கிறது தான் ஈசாக்குடைய நோக்கம். ஆனால் அல்லையா இஸ்மவேலுக்கு யார் மேலே ஈர்ப்பு வருது? ஏசாக்கு யார் மேலே ஈர்ப்பு வருது? கானானிய பெண் மேலே தான். அவன் அப்பா ஆபிரகாம் ஈசாக்கு பெண் பார்க்கும்போது நீ கானானிய பெண்ணை கெட்டக்கூடாதுங்க. அதே மாதிரி தான் அவனுக்கு சொல்லி வைக்கான். ஈசாக்கு யாருக்கு? ஏசாவுக்கு. ஆனால் ஏசாவுடைய நோக்கம் என்னது? கானானிய பெண்ணை கட்டணுங்கிறது தான். அல்லேலூயா. அப்போ தேவன் எதை விளக்குகிறாரோ அதன் மேலே நமக்கு என்ன உண்டாகும்? ஈர்ப்பு சக்தி அதிகமாகும், பயங்கரமாக ஈர்க்கும். ஆமென். இந்த பாவம் அப்படிதான் நம்மளை பயங்கரமா இழுக்கும். பா 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 பாபான்னு கூப்பிடும். அதனால தேவன் என்ன விளக்கினாரோ, நாம் எதை அறிக்கை செய்து விட்டுவிட்டோமோ அந்த காரியத்தை திரும்ப செய்தால் அது கன்னியாய் மாறும். நான் எப்படியா தப்பிச்சேன்னு கேளுங்க. நான் அப்படி சிகரெட் குடிச்சு தண்ணி அடித்து அதுக்கு விட்டுட்டு பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிப்பை பெற்று அபிஷேகத்தை பெற்று அழைப்பை பெற்று திரும்பவும் தண்ணி அடித்து சிகரெட் அடித்து பாவம் செய்த பிறகு நான் ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். நான் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறதுனால இதில் தப்பிச்சுக்கிட்டேன். நான் ஊழியம் செய்யலைன்னு வச்சுக்கிடுவோம், இந்த மறைமுகமான குற்றம் எனக்கு அதிகமாகிடும். ஏன் எனக்கு ஊழியம் செய்யும்போது தப்பிச்சுக்கிட்டேன்? அநேகர் சாபத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு நான் சொல்கிற காரியம் என்னென்னா, நீங்கள் ஊழியம் செய்யுங்கன்னு சொல்ல காரியம். இப்போ அலெக்ஸ் அப்பாவே ஊழியம் செய்வார்னு சொல்ல காரணம் என்ன தெரியுமா? இந்த இவர் என்ன செஞ்சாரோ அதுலேருந்து தான் தப்பிச்சுக்கலாம். உங்களோட நான் முதல் பையன். உங்களோட தேவனுக்கு எனக்கு அதிகமான
என்ன உண்டு? பாசமா? எல்லாருக்கும் பாசம் உண்டு. எனக்கு கூட கொஞ்சம் கிருபை உண்டுன்னு வைங்களேன். அல்லேலூயா. அப்போ இந்த கிருபை, அதாவது நான் பாவம் செய்த கிருபை, பாவத்தை விட்டு அறிக்கை செய்தவரை பாவம் செய்த கிருபைக்கு தண்டனை உண்டு. ஆனால் தண்டனையிலிருந்து தப்பிக்கொள்ள தண்டனையை பெற்றாலும் அது ஊழியத்தின் பாதையில் உருவாக்கக்கூடியதாய் மாறியது. நான் சொல்ல புரிஞ்சுக்கணும் நல்லா. அப்போ நான் அநேக வீடுகளில் போய் சாபத்தில் உள்ள ஜனங்களை சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, நீங்கள் ஊழியம் செய்யுங்க, உங்கள் பிள்ளைய ஊழியத்துக்கு அர்ப்பணிங்க, இல்லைன்னா 4 பேர்ட்ட இயேசுவை சொல்லுங்கள். சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, நான் என் வாழ்க்கையை பரிசுத்தமாக்குனாதான் நான் அடுத்த யாரை பற்றியும் சொல்ல முடியும். நான் பாவம் செஞ்சுட்டு நீ பாவம் செய்யாதேன்னு சொன்னால் எனக்குள்ள ஆத்மா என்ன செய்யும்? உருவ குத்தும். ஆமே, நான் சிகரெட்டு குடிக்கேன், நீ போய் சிகரெட்டு குடிக்காதன்னு சொல்லும்போது என் உள்ள இருக்க ஆத்மா என்ன செய்யும்? இருதயம் குத்தும். ஐயோ நீயே சிகரெட்டு குடிக்க, சிகரெட் குடிக்காதுன்னு எப்படி சொல்? அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது? சிகரெட்டை என்ன செய்ய விட வேண்டியது இருக்கு? விட வேண்டியது இருக்கு. விடும்போது என்ன ஆகுது? முதல் பெற்ற அபிஷேகத்தை காட்டிலும், முதல் பெற்ற தைரியத்தை காட்டிலும், முதல் பெற்ற அல்லேலூயா கிருபையை காட்டிலும் அதிகமாய் பெறுகிறேன். அல்லேலூயா. சிம்சன்ட்ட சொல்லிட்டாரு, நீ அல்லேலூயா பெலிஸ்தருடைய பெண்கள் எல்லாம் கெட்டக்கூடாதுன்னு. பெலிஸ்தர் இப்போ இருக்க பாலஸ்தீன், இப்போ இஸ்ரேல் ஜனங்களும் பாலஸ்தீன் சண்டை போடுங்க, அதுவும் பெலிஸ்தன். அன்னைக்கு ஆரம்பித்த சண்டை இன்னைக்கு வரை நடந்துக்கிட்டு தான் இருக்கு. காலி பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுவான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. முடிச்சாலும் இன்றைக்கி முடிச்சிடுவான்னு நினைக்கிறேன். ஐயோ பாவம், நம்ம அவனோடும் வாய் கொழுப்புனா, அதாவது சின்ன பிள்ளைகளை கொல்லக்கூடாது, ஆஸ்பத்திரி மேலே குண்டு போடக்கூடாது, இப்படிலாம் சட்டங்கள் இருக்குது. ஐநா சபை சட்டம். இவனும் நினச்சி தான் தீவிரவாதி போகிறான். சின்ன பிள்ளைகளை ஸ்கூல் மேலே கட்டிக்கிட்டு கீழே ஓடி அண்டர் கிரவுண்ட் போட்டு அங்கே போய் தங்கி விடுவான். இப்போ குண்டை போட வேண்டியது இருக்குது. ஆஸ்பத்திரி மேலே ஆஸ்பத்திரி, கீழே அண்டர் கிரவுண்டில் இவனை போய் ஒழிஞ்சிக்கிட்டு தான். இப்போ ஆஸ்பத்திரியில் இப்போ ஏகப்பட்ட பேர் இருக்கானோ, அவனை கொண்டாதான் இவனை என்ன செய்ய வேண்டியது இருக்குது. சரி, இவனை விட்டுட்டோம்னு சொல்லுவோம், இவன் இங்கே உள்ளவனை 1000 பேரை கொண்டுருவான். அதனால் இது கிரிட்டிக்கலான விஷயம். இன்னொன்று, அடிச்சுட்டு சோறு கொடுக்குறதும் இவன் தான். அவ்வளோ பேரையும் அடிச்சுட்டு கால்கையில் அடிப்பட்ட உடனே பெட்டில் படுத்த உடனே மருந்தெல்லாம் யார் கொடுக்கா? இஸ்ரேல் தான் கொடுக்கான். அல்லேலூயா. அது பெரிய மோசமான. பெலிஸ்தர் எவ்வளவோ அடிபடுதான். திரும்பவும் இன்னும் இந்த ஈராக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல், ஏகப்பட்ட பெட்ரோல் தோண்டுத இடமெல்லாம் பெட்ரோல் இருக்குது. அந்த பெட்ரோலை எடுக்கிறதுக்கு வேறு ஆள், அதை சுத்திகரிக்கிறதுக்கு வேறு ஆள். இவன் நினச்சா ரூபாயை மாத்திரம் வாங்குறதுக்கு. இதே பெட்ரோல் ஒரு சீனாலேயோ ஒரு அமெரிக்காலேயோ இங்கிலாந்துலேயோ இருந்தால் நினச்சோம் தெரியுமா, அவனே பெட்ரோல் எடுப்பான், அவனே கவர்மெண்ட்டு நடத்த ஆரம்பிச்சு நிறுவனத்துக்கெல்லாம் கொடுக்கான். ரைட், அதெல்லாம் அது அவனுக்கு போகிறான். ரைட், அல்லேலூயா. இந்த பெண்ணை பார்க்கணுன்ட்டான். அப்பாட்ட போய் சொல்லலாம், எப்பா நான் ஒரு பெண்ணை கண்டேன், அவள் என் கண்ணுக்கு ரொம்ப ஈர்ப்பு சக்தி உண்டாக்குதா, அதனால் அவளையே நான் என்ன செய்ய போகிறேன்? கெட்ட போகிறேன். அப்பா தம்பிங்க வா, இஸ்ரேல் ஜனங்களை தவிர வேறு யாரையும் கெட்டப்படாது. நம்ம இல்லை, நான் அவளை தான் கெட்டுவான் அப்படின்னு. சரி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணை பார்க்க போகிறாவோ. யாரை பார்க்க போகிறாவோ? பெண் பார்க்கறதுக்கு 3 பேர் போகிறாவோ. யாரெல்லாம் போகிறா? அம்மா, அப்பா, சிம்சன். 3 பேரும் போகிற வழியில் அங்கே ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது. திராட்சை அப்பாவும் அம்மாவும் போயிட்டு, அப்பா அம்மா நீங்கள் போங்க, நீங்கள் இந்த தோட்டத்துக்குள்ளோடி வரோம்மா. நல்ல காலுங்க. நசரேயர் பிறக்கிறதுக்கு முந்தையே ஆண்டவர் அவங்க அம்மாட்ட சொன்ன காரியம், உனக்கு பிறக்கிற பிள்ளை திராட்சை ரசம் என்ன செய்யக்கூடாது? குடிக்கக்கூடாது. தலையில் என்ன செய்யக்கூடாது? சவரம் கத்தி கடலாகாது. இவன் நசரேய விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை பிரதிஷ்டை பண்ணி அதுக்கப்புறம் பிறந்தவன் தான் சிம்சன். இவன் திராட்சை தோட்டத்துக்குள்ளே போகக்கூடாது. இவன் அங்கே தான் போகிறான். எதுக்கு போகிறான்? எதுக்கோ போகிறான். உள்ளே போனவுடனே ஒரு சிங்கம் இருக்குது. சிங்கம் என்னைக்காவது திராட்சை தோட்டத்துக்குள்ளே இருக்குமா? திராட்சை தோட்டத்துக்குள்ளே என்ன இருக்கும்? நரி. நரி தான் திராட்சை பழங்களை சாப்பிட்டுட்டு இருக்கோம். அங்கே என்ன இருக்குது? சிங்கம் இருக்குது. அல்லேலூயா. இவன் சிங்கம் இருந்த உடனே அந்த சிங்கத்தை என்ன நசரேயன் திராட்சை தோட்டத்துக்குள்ளே போகக்கூடாது, திராட்சை பழத்தை சாப்பிடக்கூடாது, திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, திராட்சை வற்றலை கூட தொடக்கூடாது, அந்த திராட்சை தோட்டத்தையே போகக்கூடாது. ஆனால் இவன் போகிறான்.
யார் சொன்னா? ஆண்டவர் சொல்லியிருக்கார் திராட்சை தோட்டத்துக்குள்ள போகாதன்னு. இவன் மீறி போகிறான். அங்கே மீறி போனதுனால சிங்கம் இருக்கக்கூடாத இடத்துல என்ன இருக்கு? சிங்கம் இருக்கு. செய்யக்கூடாதுன்னா என்ன செய்யக்கூடாது? துன்மார்க்கன் இடத்துல இருக்கக்கூடாதுன்னா, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாதுன்னா என்ன செய்யக்கூடாது? நான் நிற்பதான். அங்கே என்ன நிற்கும்? சிங்கம் தான் இருக்கும். அல்லேலூயா. இவன் என்ன பண்ணிட்டான்? அந்த சிங்கத்தை பார்த்த உடனே அப்படியே ஆவியானவர் இறங்கின உடனே சிங்கத்தை பார்த்துட்டான். வரக்கூடாத இடத்துல வந்துட்டான். இவனுக்கு அபிஷேகத்தை கொடுக்கணும், இவனுக்கு அல்லேலூயா பலத்தை கொடுக்கணும்னு ஆண்டவர் இறக்கமாக இறங்கி அவன் மேலே ஆவியானவர் இறங்கிட்டார். இவன் என்ன செஞ்சிட்டான்? சிங்கத்தை பிடிச்சி ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்தது மாதிரி என்ன செஞ்சிட்டான்? கிழிச்சு தூர போட்டுட்டான். ஓட்டுட்டு எங்கே போயிட்டான்? பொண்ணை போய் பார்க்க போயிட்டு மறுநாள் போகிறான். அந்த வழியாக போகும்போது சொல்கிறான், ஏம்மா போய்கிட்டு இருக்கேன், நான் வரேன். அங்கே போய் பார்க்க சிங்கத்து இந்த எலும்புலாம் இருக்குது. எலும்பில் நல்ல தேங்கூடு இருக்கு. எப்படி இருக்கும்? ஆனால் எதுக்குள்ளே இருக்கு தேனு? சிங்கம் எப்படி இருக்கு? செத்து அழுவி போய் கிடக்கு. அழுகி நாத்தம் முடிக்க சிங்க எலும்புல தேன் கூடு இருக்கு. வா வான்னு கூப்பிடுதா? அது சிங்கத்துக்குள்ள இருந்தான்னா எதுக்குள்ள இருந்தான்னா வடிவது என்னது? தேன் இல்ல. அதே மாதிரி நம்மளையும் சிங்கம் உள்ள செத்த சிங்கம் தான். உள்ள இருக்கிற தேன் நம்மளை என்ன செய்யுது? வா 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 வான்னு இழுக்கு. பொண்ணு பார்க்க போறவன் நேரம் போகணும். சிங்கத்தை கொண்டுட்டான். செத்த சிங்கத்தை போய் என்னத்தை போய் பார்க்கவும் செய்கிறான். பார்த்தாலும் பரவாயில்ல, அந்த தேன் வடியுது. மரத்தில் தேன் வடிஞ்சுன்னா எடுத்து என்ன செய்யலாம்? ஆனா எதுல தேன் வடியுது? செத்த சிங்கத்துல தேன் வடியுது. அந்த தேனை எடுத்து தின்னுட்டு தான் திங்கவும் இல்லை. இந்த தேனை மற்ற தேனை காட்டிலும் சிங்க எலும்புக்குள்ள இருக்கிற தேனை ருசியாகவும் இருக்கும், நம்மளை வேகமா கூப்பிடவும் செய்யும். அவர்லாம் காட்டுக்குள்ளே போயிருக்காரு. எத்தனையோ தேன் கூடு போட்டு பார்த்துருப்பாரு. சில தேன் கூட்டில் அதை அறியாமே தேன் வடிய ஆரம்பிக்கும். மாட்டில் பால் அதிகமாக தங்கிட்டுனா பால் பீச்சாமே பால் என்ன செய்யும்? அப்படியே வடிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அவன் தேனை பார்த்தானோ இல்லையா ஓடி போய் தேனை நாற்றமாவது கீட்டமாவது புழுவாது. மற்ற தோல்லாம் என்ன இருக்கும்? கறியெல்லாம் என்ன இருக்கும்? புழு அதுமா இருக்கும். அதாவது இதாவது முதல்ல நமக்கு என்ன வேணும்? இதே நிலைமை தான் துன்மார்க்கனுடைய நிலைமை. துன்மார்க்கம் பாபான்னு நினைச்சுவான். அவன் அக்காளா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், மாமனா இருக்கலாம், மச்சமா இருக்கலாம். அவன் யாரு? செத்த சிங்கம். தேனா இருந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கன் வழியில என்ன செய்யாத, நிக்காத, அவனுடைய இருக்கிற இடத்துல இருக்காத போ. ஆனா நமக்கு தேனா தான் இனிக்கும். வா வா வாங்க. அல்லையா, நீ அப்படி போனாங்கன்னா கிறிஸ்துவ நசரனாகிய விரதமாகிய அல்லையா பிள்ளைங்கிற உறவு, தேவனுடைய ராஜாங்கிற உறவு, ஆசாரியங்கிற உறவை நாம் இழந்து போவோம். ஆமா, இப்போ உடனே இறந்து போறதில்லை. அல்லேலூயா. இவன் ஆமென் பயங்கரமா இருக்கும். இந்த அவர் சேவன் சொன்னார்னா அதில் பயங்கரமான உண்மை இருக்குது. அதுக்கு மேலே நம்ம யோசனை பண்ண வேண்டாம். தவிர்க்கணும்னா தவிர்த்துடணும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான வகை என்று அறியீர்களோ? நான் உண்மையை சொல்ல, இந்த செய்தி எங்கெல்லாமா போகுது. நான் குறிப்பிட்ட வயசு இருக்கும்போது 30 வயசுலாம் இருக்கும்போது ஒரு ஊருக்குள்ளே தெருக்குள்ளே போய் நின்னோம்னா என் பக்கத்தில் 2 பேர் காலை சொன்னிட்டிம்மா, ஐயா எங்கே வந்தீங்க, யாரை பார்க்கணும் அப்படிமா. நான் நேரம் பார்க்கணும்னா நீ உட்காருலையா, நான் போய் கூட்டிகிட்டு வரேம்மா. நான் அந்த இடத்துல சைக்கிள் தான், அங்கே இப்போ பைக் மாதிரி, அப்போ சைக்கிள். நான் உட்கார்ந்த பிறகு அந்த தெருக்குள்ளே போய் அவனை போய் கூட்டிகிட்டு வருவான். நம்ம போய் சொன்னாலும் நான் கூப்பிட்டுதானா உடனே வந்துடுவாங்க. நாங்கள் ஒரு தெருவில் போய் ஒரு ஆளை போய் வட்டி கொடுத்து வட்டி வாங்கணும்னு சொன்னாலும் கூப்பிட்டு போவாங்க. போனோம்னா ஒரு தெரு முக்கில் தான் நிற்போம்.
வாரம் போகிறோம்லாம் வாங்க வாங்க எதுக்கு வந்திய, எந்த ஊருக்கு போகணும், யாரை பார்க்கணும், என்ன ஏதோ இந்த ஊருக்கே வந்திய அப்படிலாம் ரொம்ப விசாரிப்பாங்க. நீங்களே போனாலும் சரி உங்களை அதிகமாக விசாரிப்பாங்க. என்ன ராமர் எங்கே வந்த, என்ன ராமர் சாப்பிட்டுட்டியா? ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கணங்கள் இருக்கு, ஒரு மதிப்பு மரியாதை இருந்தது. அதெல்லாம் இழந்துட்டு தான் எங்கே வந்து நிற்கும். இப்போ நம்ம தெருக்குள்ளே போனால் யார் என்னன்னே கேட்கறது இல்லை. ஆமென். நீங்கள் தெரு ஊர் அவன் அண்ணன் நினைப்பான் இதை நினைச்சுவான்னா ஒன்றுமே முடியாது. தேவனுடைய ராஜ்யம் வேறு, உலகத்தின் ராஜ்யம் வேறு. அதனால இந்த துன்மார்க்கனுடைய வழி உலகத்தின் வழி, துன்மார்க்கனுடைய ஞானம் உலகத்தின் ஞானம், துன்மார்க்கனுடைய அல்லது ஆலோசனை உலகத்தின் ஆலோசனை. அங்கே உட்காரவோ அங்கே நடக்கவோ அவங்கள்ட்ட பேசவோ கூடாது. ஐயா நான் அப்போ எப்படி உலகத்தை விட்டு ஊரை விட்டு வெளியே தான் இருக்கணும்? இல்லை, நீ ஆற்றினாலும் பேசலாம். உங்கள் ஆத்மாவை நீங்கள் என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். செத்து விட்டு போகக்கூடாதா? போகணும், கண்டிப்பாக போகணுன்னு வேலை சொல்லலை. கல்யாணம் விட்டு போகக்கூடாதா? போகணும். கொடைக்கு போகக்கூடாதா? என்ன திடீர்னு இந்த குண்டத்தையும் பற்றி நீ எங்க இந்த கொடையில் வந்து ரொம்ப அகோரமாக நிற்கும் அந்த சாமி. எப்போ 8 நாளைக்கு நின்று கொட்டைக்கால் என்னைக்கு நாட்டுவாங்களோ அதுலேருந்து 8ஆம் வருஷம் முடிய வரையும் அந்த சில சாமிகள் உயிரே எடுத்துரும். யாரை? வரிக்காரங்களே 2 பேரை உயிரை எடுத்துரும். அந்த 8 நாளைக்கு முன்னாடி அந்த 8 நாள் கழிச்சு அதுக்குள்ள அந்த 15 நாளைக்குள்ள எங்கள் ஊரில் அப்படி தான் கொடை வச்சுருக்காங்க. நாங்கள் ஒரு 3 பையங்க தண்ணி அடிச்சுட்டு பஸ்ஸில் ஏறணும். எங்கள் திருவனந்தபுரம் போய் இறங்கிட்டோம். வீட்டில் பூரா தேட ஆரம்பித்தாங்க. போனோன்னு யாண்ட எதுக்கு பயந்துறாங்க தெரியும்? மற்ற நாள் கூட பயப்பட்டோம். வானாங்கழுத பரதேசம் போனால் தானாக போயிட்டு தானாக வருன்ட்டு இருப்பாங்க. இங்கே இவங்களுக்கு என்ன பயம்? கொடைக்கு என்ன செஞ்சுட்டாங்க? கால் நாட்டிட்டாங்க. 8ஆம் வருஷம் வரையும் பயங்கரம். இவங்க வரிக்காரன் சாமி சாப்பிடப்படாதுன்னு பயம். அல்லேலூயா. அங்கே போனதெல்லாம் பெரிய கூத்து. யாரு? அல்லேலூயா. நாங்குநேரி ஆச்சூர்மணி அவர் பால் திருவனந்தபுரம் வரையும் போது, கொல்லம் வரையும் போது அந்த வழியாக விடிய காலம் 5 மணிக்கெல்லாம் போயிடும். பெரிய டிப்போ இருக்குது. அங்கே போய் என்ன வேலைக்கு போயிருக்கான்னு முடியாது போய் கேட்க. ஆனால் வேலை இருக்குன்ட்டாங்க. வேலையில் போய் சேர்ந்தாச்சு. நானும் இன்னொரு பையனும் தண்ணி வரி ஊற்றணும். 3 பேருக்கு வேலை இல்லைன்ட்டான். 3 பேருக்கு வேலை இல்லைன்னா அவனை கூப்பிட்டு ஐயா அந்த இப்படி வந்துட்டோம், அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்கன்னா பக்கத்து ஒரு வாட்டரில் போய் வேலைக்கு சொல்லியிருக்கான் போல் இருக்குது. அந்த வாட்டரில் என்ன செஞ்சுன்னா காய்கறி வெட்டுன்னு சொல்லியிருக்கான் போல் இருக்குது. நாங்கள் என்ன செஞ்சோம், கொஞ்ச நேரம் இவன் கடையில் போய் நம்ம தண்ணி வாரி ஊற்றுவான். வாடா வெளியே போயிடும்ட்டு 2 பேரும் வெளியே வந்துட்டான். எனக்கு முன்னே அவன் வந்து இன்றைக்கி அந்த ஹோட்டலில் சேர்த்துவேன். ஏன் வேறு சட்டை போட்டிருக்கே என்னாங்க? என் சட்டையை கலத்தி போட்டு அவன் ஹோட்டல் ஓனர் சட்டையை போட்டு வந்தேன். என் சட்டையில் 10 பைசா இல்லை, அவன் சட்டையில் ரூபா இருந்தது. 2 சட்டையும் ஒன்று போல தொங்குச்சு. அவன் சட்டையை நான் போட்டு வந்துட்டேன்ப்பா அப்படின்னா. சரி வாங்க பேரும் பிடிச்சிடக்கூடாதுன்ட்டு ஒரு அந்த இது மியூசியம் ஒன்று இருந்தது, மிருகக்காட்சி சாலை. அங்கே போய் உட்காந்து ஒரு பொட்டணத்தை கிட்டத்தை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பஸ் பிடிச்சி நாகர்கோயிலுக்கு வந்தோம். இல்லையா? இப்படி தான் செய்யும் சாமி. ஆமென். போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, சேரக்கூடாதுன்னா சேரக்கூடாது, பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்னா பார்க்கக்கூடாது. எல்லாத்தையும் நான் பார்ப்பேன், செய்வேன், போவோம்னா என்ன அர்த்தம்? என்ன நடக்கும்? அதான் அதுக்குண்டான கிரயத்தை நாம் என்ன செய்யணும்? கட்டணும். எதுவுமே இந்த நசரே வேறு தான் இருக்க. நீ அல்லையா திராட்சை ரசம் சாப்பிடக்கூடாது. நான் திராட்சை ரசத்தை தான் என்ன சாப்பிடுவேன். அல்லையா நீ அல்லையா செத்த உருவத்தை நீ தொட்டா தீட்டுன்னு எழுதியிருக்கு. நான் செத்த சிங்கத்துக்குள்ள தொடுது என்ன, அதுக்குள்ள தேன் ஒடிஞ்சாலும் நான் எடுத்து என்னச்சுவேன், நக்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாப்பன்ட்டு வந்து சொல்லணும். 2 காரியத்தையும் தாப்பன்ட்டு சொல்லலை, பொண்ணுனையும் சொல்லலை. இந்த தேனை எடுத்து வந்ததையும் தாய் தாப்பன்ட்டு சொல்லலை. தாய் தாப்பனுக்கு தான் இவன் நசரே வரணும் இப்படிலாம் இருக்கணும்னு தூதனால போதிக்கப்பட்டிருக்காங்க. தூதனால போதிக்க
கொடுக்கப்பட்டதுனால அதுக்குள்ள பிரதிபலனையும் அவரே தூதனை எடுத்து போய் கேட்கலாம், ஆண்டவர்கிட்ட போய் கேட்கலாம். ஆண்டவரே என் பிள்ளைய கொடுக்கும்போது நீர் இப்படி ஒரு காரியத்தை சொன்னாரு, நசரே விரதம் இருக்கான், அவன் திராட்சை ரசம் குடிக்கப்படாதுன்னா அவன் திராட்சை தோட்டத்துக்குள்ள போயிட்டு வந்திருக்கான், அவன் செத்ததை தொடக்கூடாதுன்னாரு, அவன் செத்ததை தொட்டிருக்கான், அதனால இவனுக்கு ஒரு பிராயச்சித்தம் சொல்லுன்னு சொல்லியிருந்தா அவர் என்ன செஞ்சிருப்பாரு, ஆண்டவர் பிராயச்சித்தத்தை சொல்லியிருப்பாரு. இவன் தாய்தா மட்டும் என்ன செய்யல, சொல்லலை. அது பிராயச்சித்தம் என்னன்னா 2 புறா குஞ்சு எடுத்துட்டு வந்து அது பலியிட்டு அது கர்த்தருக்கு செலுத்தி இவனுடைய தலையை இவனை காணிக்கையா சேவ் பண்ணி அந்த பாவத்தை தீர்க்கணும். தீர்க்கிறதுக்கு உண்டான இடத்தை அவன் என்ன செய்யல, கொடுக்கல, கீழ்ப்படியாதனால என்ன செஞ்சிட்டான், யார் பணியில் போய் படுத்திருக்காங்க. நஸ்ரேன் அந்த தலைமுடியை யார் சிறைக்கணும், இவன் பாவம் செய்யறதுக்காக, பாவம் செய்ய நிவர்த்தி பண்ணுவதற்காக அப்பாவமாக ஆசாரியன்ட்ட கூப்பிட்டு போய் பாவ நிவர்த்தி செய்யணும் தலைமுடியை எடுத்து. இப்போ இந்த நிவர்த்தி யார் செய்தா, அவன் நிவர்த்தி செய்யறதுக்காக செய்தான், இவன் கண்ணை பிடிக்கிறதுக்காக செய்தான், அவரு உயிரை கொடுக்கறதுக்காக அந்த காணிக்கை செலுத்தணும். அதை செலுத்தாம மீறினதுக்காக இவன் போய் அவன் மடியில் படுத்தோன்னா பெலிஸ்தர் தலையை புற செய்கிறான். அன்னைக்கு அவன் தகப்பனால ஆண்டவர்கிட்ட போய் அந்த பிராயசித்தை செஞ்சிருந்தா கண் இன்னமும் என்ன செஞ்சிருக்கும், திறக்கப்பட்டிருக்கும். ஆனால் இவன் பெலிஸ்தர் மடியில் போய் பெலிஸ்தரால இந்த தலைமுடி சிறைக்கப்பட்டதுனால இவன் கண் என்ன செஞ்சிட்டு புடுங்கப்பட்டது. அல்லேலூயா. ஐயா பாவம் செஞ்சுட்டு ஐயா, உண்மை, நீர் சீரட்டு குடிக்கப்படாது, கஞ்சா குடிக்கப்படாதுன்னு சொல்லி தான் நான் மனம் திரும்பி ஊழியத்துக்கு வந்தேன். திருப்பி பாவம் செஞ்சுட்டேன், என்ன செய்ய, தேவன்கிட்ட போய் ஆண்டவரே என்னை மன்னியும் கதறி அழுது மனம் திரும்பி நான் புது சிஷ்யாக மாறிடணும், பிராயசித்தம் கிடைக்கும். நான் மாட்டேன்னு சொல்லி ஈச்சானை கூப்பிட்டு கூட 2 பாக்கெட் வாங்கிட்டு வான்னு நம்ம சொல்லியிருப்போம்னு வச்சுக்கிடுவோம். என் கண்ணை என்ன செஞ்சிருப்பாரு, பிடிங்கிருப்பாரு. நான் இன்னும் ஐஸ் ஊற்றிட்டு கிடப்பேன். என் கூட சேர்ந்தவன் எத்தனை பேர் ஐஸ் ஊற்றிட்டு கிடக்கான், கோலப்பொடி ஊற்றிட்டு இருக்கான், இன்னும் எத்தனை பேர் உப்பு ஊற்றிட்டு இருக்கான். கண் என்ன செஞ்சுப்பட்டிருக்கே. ஆனால் கண்ணு தெளிவான காரணம் தேவன்ட்டு வரணும். தேவன்ட்டு வராமல் நான் உலகத்திட்ட போனோம்னா கண்ணு என்ன செய்யப்படும், பிடுங்கப்பட்டுன்னு என்ன எல்லாமே சுத்தமாக தெரியும் நல்லா. அல்லேலூயா. கோமாளி பொருளாகிடுவோம், அநேகருக்கு கேலி பொருளாகிடுவோம். உங்கள்கிட்ட இருக்க அபிஷேகம் மற்றவங்களை பயப்பட வைக்கும். ஆனால் நீ கண்ணை இழந்துட்டீங்கன்னா அநேகருக்கு கேலி பொருளாக மாறிடுவோம். உன்கிட்ட இருக்கிற பிரச்சனை அநேகர் உன்னை பயப்பட வைக்கும். உன்னை கண்டாலே ஒரு தெளிவு உண்டாகும். ஆனால் நீ அபிஷேகம் போயிட்டுன்னு வச்சு விடுவான், எல்லாருக்கும் என்ன ஆயிடுவான், வேடிக்கை பொருளாயிருவோம். அதனால் பெலிஸ்தன் மீறி பாவம் செய்தது போல நீங்களும் செய்யாதிருங்கள். நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா தேவன்கிட்ட போய் மனம் திரும்பி அல்லையா நசரே விரதனுக்கு உண்டான அந்த பலியாகிய 2 புறா குஞ்சிய காணிக்கை செலுத்தி அல்லையா ரெச்சிப்பு அந்த முடியை சேவ் பண்ணணும். பலி செலுத்திட்டீங்கன்னா அந்த புதிய ஏற்பாடில் வந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறுவது தான், ரெச்சிப்பை பெறுவது தான் அல்லையா சரியான வழிமுறைகள். நீங்கள் அப்படி பண்ணாமல் திரும்ப திரும்ப அந்த பாவத்துக்குள்ளே விழுந்தீங்கன்னா கேலி பொருளாக மாறிடுவோம். இப்போ இந்த இதுதான் அதான் அது தேவ சமூகத்தில் போய் மொட்டை போடுதான். ரைட்டு, இதெல்லாம் ஆமீன். வாசிப்பா 4வது வசனம். துன்மார்க்கர் என்ன அர்த்தம், உங்க மனசு ஒரு நிலையில் இராது, அலை அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் தேவனை சேவிச்சுக்கிட்டீங்க, தேவ வசனத்தை கை கொண்டுட்டீங்க, ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. எது வந்தாலும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஜெபம் பண்ணுவோம், வேதத்தை வாசிப்போம், ஆண்டவருடைய வார்த்தையை நம்புவோம், தேவன் பின்னால் தேவன் நமக்கு முன்பாக செல்கிறார், அந்த தைரியம் அந்த பலன் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த தேவன் சொன்ன கட்டளைக்கு மீறினீங்கன்னா காற்று பறக்கடிக்க எப்படி பதறடிக்காங்க. நீங்கள் இப்போம்லாம் அது கிடையாது. இந்த சொலவில் நெல் அள்ளிட்டு விடுவாங்க, தூத்துவாங்க. இப்போ யார் தூத்துவா, இப்போ மிஷின்.
அங்கே தூத்தும் போது அது பார்த்தா நல்லா இருக்கும். இந்த கருக்கா நெல்லுங்கிற பக்கத்தில் விழும், சாவி அடுத்தால விழும், அடுத்த கொஞ்சம் தூரம் கழிச்சு இந்த தூசி விடும், சின்ன சின்ன இந்த இது வைக்கெல்லாம் போய் விழும் அடுத்தால. இது வரிசை அப்படியே விழுந்துட்டு போவோம். அப்போ அந்த மாதிரி பதற மாதிரி ஆயிடுவோம். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றுமே இல்லைனாலும், உலகத்தில் எந்த பிடியுமே இல்லைனாலும், உங்களுக்குள்ள பாவம் இல்லைன்னா சமாதானமாக இருக்கலாம். நீங்கள் இருந்ததுன்னா எல்லா வேதனையும் துக்கமும் நாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். காற்று பறக்கடிக்கிற பதரை போல் இருப்போம். அதனால் உங்களை காத்துக்கொள்வதற்கு ஒரே வழி தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவது, வேத வசனத்துக்கு கீழ்ப்படிவது. கீழ்ப்படிஞ்சீங்கன்னா பாதுகாக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்போம்.